ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். ஸோ இந்த தை மாதத்தில் தமிழர்களுடைய திருநாளான பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதாவது தையுடைய முதல் நாள் பொங்கல் பண்டிகை, தை 2 மாட்டு பொங்கல், தை 3 காணு பொங்கல், இந்த மாதிரி தையில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக வரும். அதை தொடர்ந்து இந்த தைல பூச நட்சத்திரம், பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான நாட்களும் சிறப்பு நாட்கள். ஸோ அதனாலேயே அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ப தைல நிறைய நல்ல நாட்கள் வர்றதுனால நல்ல காரியங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணப்படும். அந்த மாதிரி ஒரு பயங்கர சிறப்புகள் கொண்ட தையில் இப்போ பொங்கல் பண்டிகை முடிந்து இப்போ அடுத்து ஒரு சிறப்பு வர இருக்கு. அதுதான் தைப்பூசமும் தை பௌர்ணமியும். கரெக்டாக பிப்ரவரி 1 அன்னைக்கு இந்த நாளானது வருகிறது. இந்த சிறப்புகளானது வருகிறது. அன்னைக்கு தையுடைய 18ஆம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிறைஞ்ச இந்த நாளில் தை பௌர்ணமி பூச நட்சத்திரமும் வர்றதுனால இது ஒரு பயங்கர சிறப்பாக கருதப்படுது. இந்த சிறப்பான நாளில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தைப்பூச பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி தைப்பூசங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது, ரொம்ப சிறப்பான நாள். அதனால் இந்த சிறப்பான நாளில் பரிகாரம் ஒன்று செய்யணும். அதை செய்தால் உங்கள் தலையெழுத்து மாறும். அதனால் தைப்பூசத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க. பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குவீங்க. தைப்பூச பரிகாரத்தை பார்க்கலாமா? வாங்க. ஒவ்வொரு மனதிலையும் இன்று ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான். கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கலவரம் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை. கடன் இருக்கும்போது தலை குனிந்து தான் நடக்கணும். யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கலை அப்படின்னா ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய திகிரியும் நம்மிடத்தில் கடன் இல்லைன்னா இருக்கும். முதல இரவு நிம்மதியான தூக்கத்தை பெறுவோம். இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான். இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாளும் வந்திருக்கு. இந்த நாளை தவற விடலாமா? கண்டிப்பாக விடக்கூடாது. நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனின் எடுத்து செய்து விடுங்க. காலத்திற்கும் கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது தைப்பூச முருக பரிகாரம். முருகன் என்றாலே 6 முகன், 6 நட்சத்திரங்களை கொண்ட கோலம், 6 விளக்கு, அறுபடை வீடு, இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதில் பொதுப்படையாக இருப்பது 6. 6 1 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம், புது துணியாக இருக்க வேண்டும், காட்டன் துணியாக இருக்க வேண்டும். சதுர வடிவில் ஒரு துணி, புது ஜாக்கெட் பிட்டையே வீட்டில் இருந்து கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஜாக்கெட் பிட் காட்டனில் இல்லை என்றால் லைனிங் துணி கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க, தவறு கிடையாது. ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும். அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். இந்த தினம் தைப்பூசம் அன்று முருகப்பெருமான் முன்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, உங்கள் முன்பு ஒரு முருகர் படம், முருகர் சிலை, வேல் எது இருந்தாலும் சரிதான். அந்த இடத்துல அமர்ந்து 6 1 ரூபாயை சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க. கண்களை மூடி முருகா என்னுடைய கடனமெல்லாம் குறைத்து விடு, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருந்தாலும் வைங்க, தவறு கிடையாது. அந்த 6 1 ரூபாயை அந்த துணியில் வைத்து முடிந்து உங்கள் கையிலே வைத்து கொள்ளுங்க. முருகனை நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை முடித்துவிட்டு அந்த முடிச்சை நீங்கள் வீட்டில் இருந்தால் பூஜையில் வைத்து விடுங்க. நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டியில் செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்க.
வேண்டுதல் பலித்தவுடன் நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அந்த காணிக்கையை போடணும். அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதான். இந்த தினம் முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ₹6 சிவப்பு துணியில் வைத்து முடித்து போட்டுவிட்டால் அந்த முருகப்பெருமான் உண்டியில் சேர வேண்டும். அதற்கான வேலைகள் கடகடவென நடக்கும். உங்கள் பிரச்சனைகளை முருகன் பார்த்து கொள்வார். இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டியில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கும். அப்போது நீங்கள் வைத்த வேண்டுதல் சீக்கிரம் பலிப்பதற்குண்டான அத்தனை வேலைகளும் தானாக நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இந்த தினம் நீங்கள் கோவிலில் இருந்தால் முடிச்சு அப்படியே பேக்கில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜையில் வைக்கலாம், தவறு கிடையாது. நம்பிக்கை இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இது எளிய முருக பரிகாரம். இந்த பரிகாரம் வந்து செய்கிறது எளிமையாக இருந்தாலும் இதுக்கு பலன் அவ்வளவு கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இது கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, வாங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் காய் நகர்த்தி காரியத்தை கச்சிதமாக முடிப்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் சூரியன் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தைப்பூசம் பிறப்பதால் மனபலம் கூடும். விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீங்க. நாடாளுபவர்கள் உதவுவாங்க. அரசால் அனுகூலம் உண்டாகும். CMDA MMDA பிளான் அப்ரூவல் கிடைத்து வீடு கட்ட தொடங்குவீங்க. நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா வரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கசப்புணர்வுகள் நீங்கும். மனைவி வழியில் ஆதரவு பெருகும். இழுப்பறியாக இருந்த வேலைகள் மொத்தமாக முடிவடையும். இந்த தைப்பூசத்தில் உங்களுடைய 5வது வீட்டில் பிறக்கிற மாதிரி அடிப்படை வசதிகள் உயரும். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். மகளுக்கு இந்த தைப்பூசம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கல்யாணம் சீரு சிறப்புமாக முடியும். மகனின் உயர்கல்வி உத்தியோக சம்பந்தப்பட்ட முயற்சி சாதகமாக முடியும். புதிய பொறுப்புகள் பதவிகள் வர வாய்ப்பு இருக்குது. தூரத்து சொந்தம் தேடி வரும். பூர்வீக சொத்தை சீரமைப்பீங்க. குடும்பத்தினரோடு சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. இந்த தைப்பூசம் முழுக்க ராசிக்குள் சனி அமர்ந்து ஜென்ம சனியாக தொடர்வதால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டணும். தினசரி நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க. எதுவாக இருந்தாலும் இருவரும் மனவிட்டு பேசி முடிவுகள் எடுக்க பாருங்க. சொத்து பிரச்சனைக்கு சமூக தீர்வு காண்பது நல்லது. யோகா தியானத்தில் ஈடுபடுவது நல்லது. யாரையுமே யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். முன்பின் தெரியாதவர்களிடம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் இருப்பதால் எந்த ஒரு வேலையும் முதல் முயற்சியிலே முடிக்க முடியாமல் 2-3 முறை போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இளைய சகோதரர்கள் வகையில் பிணக்குகள் வரும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். மற்றவர்கள் நம்பி குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம். அக்கம்பக்க வீட்டாரோடு அளவாக இந்த தைப்பூசத்துக்கு பிறகு பழகுங்க. அதுவும் குரு ராசிக்கு 4ல் நுழைவதால் எதையுமே திட்டமிட்டு செய்ய பாருங்க. உங்களை பற்றி வதந்திகள் அதிகமாகும். தோல்வி மனப்பான்மையால் மனம் இருக்கம் உண்டாகும். தாயாருடன் விவாதங்கள் வரக்கூடும். உறவினர் நண்பர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வழக்கில் வழக்கறிஞரை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். சொத்து வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது. வீடு கட்டுவது வாங்குவது போன்ற முயற்சிகள் தாமதமாகி முடியும். அதுவும் அரசு விவகாரங்களில் அலசியம் வேண்டாம். இந்த பூசம் முழுக்க நிழல் கிரகங்களான ராகு 2வது வீட்லேயும் கேது 8வது வீட்லேயும் இருப்பதால் குடும்பத்தில் சலசலப்புகள் வரும். பார்வை கோளாறு வரக்கூடும். உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிட அனுமதிக்காதீங்க. பலவீனமில்லாத மனிதர்களே இல்லை என்பதை புரிந்து கொண்டு நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. சந்தேகத்தால் நல்லவர்களுடைய நட்பை இழக்க நேரிடும். அரசு காரியங்கள் தள்ளி போய் முடியும். வழக்கால் நெருக்கடி நீங்கும். வீட்லேயும் வெளியிலையும் மற்றவர்களை அனுசரித்து போகணும். தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்க பாருங்க. கடந்த நாட்களில் ஏற்பட்ட மரியாதை குறைவான சம்பவங்களை நினைத்து இப்போ நிம்மதி இழக்காதீங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட ஆன்மீக தகவலோடு வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.